ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஸ்மால் ஆர்டிஸ்ட் ஸ்டோரி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஆர்டிஸ்டோட பெயிண்ட். நீங்க அந்த பெயிண்டிங்கை பார்த்தீங்கன்னா இந்த பெயிண்டிங் உங்களை பார்க்கும். நீங்க ஒரு வாட்டி கண்ணை சிமிட்டும் போதும் அது உங்ககிட்ட வரும். பட் அதே நீங்க அந்த பெயிண்டிங்கை தொட்டிங்கன்னா அது உங்களை ஃபாலோ பண்ணும். இந்த ஸ்டோரியோட நேம் தி லெஜெண்ட் ஆஃப் ஹாலோ பெயிண்டர். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 90s 80sல ஹாரோவில் காலனியில வாழ்ந்துகிட்டு இருந்த ஒரு ஆர்டிஸ்ட் தான் ஈஸ்வர் ரேயோ. அவர் ஒரு பிரில்லியண்டான ஆர்டிஸ்ட். அவரோட பெயிண்டிங்கோட ஒரு சிங்கிள் ஸ்ட்ரோக்கை பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரமா இருக்கும். எந்த அளவுக்குன்னா அந்த கிராமத்தில் இருக்கவங்க என்ன சொல்றாங்கன்னா அவர் பெயிண்டிங் உயிரோட இருக்கிற மாதிரி இருக்கும். லைக் அந்த பெயிண்டிங் மூச்சு விடுன்னு சொல்றாங்க. ஒரு பயங்கரமான மழை பெய்யுற நைட் ஒரு லேடி இறந்து போன அவங்க பொண்ணை வரையணும்னு சொல்லி அந்த ஆர்டிஸ்ட் கிட்ட கேட்கறாங்க. அவரும் ஆர்வத்தோட அதுக்கு ஓகேன்னு சொல்லிட்டு டிரா பண்ண ஆரம்பிக்கிறாரு. பட் அவர் பெயிண்டிங்ல ஏதோ ஒரு விஷயத்த மிக்ஸ் பண்றாரு. ஆனா அது என்னன்னு சொல்லல. அந்த பெயிண்டிங்கை முடிச்ச உடனே அந்த லேடி அந்த பெயிண்டிங்கை பார்த்து கத்த ஆரம்பிச்சிருக்காங்க. எதனால பாத்தீங்கன்னா அவங்க பொண்ணோட ஐ ரியலாவே அதுல இருந்து கண்ணீர் வர ஆரம்பிச்சிருக்கு. அந்த நைட்டுக்கு அப்புறம் அந்த ஆர்டிஸ்டை யாருமே பார்க்கல. பல வருஷம் கழிச்சு அந்த இடத்துல என்னதான் இருக்குன்னு சொல்லிட்டு அவர் வீட்டுக்குள்ள போயிருக்காங்க. ஒரு பெரிய ஹால். அங்க லாஸ்ட்ல அவரால் ஃபினிஷ் பண்ண முடியாத ஒரு பெயிண்டிங் இருந்திருக்கு. கிட்ட போக போக ஒரு ஷேடோல அங்க யாரோ வரையற மாதிரி இருந்திருக்கு. ஸோ அந்த மக்கள் என்ன சொல்றாங்கன்னா அவர் ஃபினிஷ் பண்ணாத ஆர்ட்டை அவர் வரையறதா சொல்றாங்க. பட் அவருக்கு என்ன ஆச்சுன்னு யாருக்குமே தெரியாது. சில டைம்ல அந்த கேஸ்டில் கிட்ட போனா உங்களை வரைஞ்சு முடிக்கவா அப்படின்ற குரலும் கேட்குன்றாங்க.